நம்ம விஷ்ணு விஷாலோட கட்டாக் சித்து படத்தோட அஃபிஷியல் ட்ரைலர் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ட்ரைலர் பார்க்க நல்லாயிருக்கு. ஸோ பார்ட் 1 பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. ஸோ வர ஜூலை 3 பார்த்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். தெலுங்கு பேன் இந்தியா மூவி நாகபந்தம் படத்தோட புக்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் ஆயிருக்கு. வர ஜூலை 3 பார்த்தீங்கன்னா இந்த படம் தேட்டரில் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கோடய பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. நம்ம விஷாலோட மகுடம் படத்தோட செகண்ட் சிங்கிள் சாங் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ராஜமௌலி பார்த்தீங்கன்னா இப்போ வாரணாசி பற்றி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. அதாவது படத்தில் பார்த்தீங்கன்னா அண்டார்டிகா, ஆஃப்ரிக்கா பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லொக்கேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா போய் ஷூட்டிங் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அது வேறு இல்லாமல் இந்த படத்தோட மெயின் கோரே பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாவுக்கும் பையனுக்கும் இருக்கலாம் அந்த எமோஷன் தான் பார்த்தீங்கன்னா மொத்த கதையாகவே இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ படத்தில் பார்த்தீங்கன்னா ராமாயணம் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காட்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பையனா கண்டிப்பாக நம்ம மகேஷ் பாபு தான் இருக்க போகிறாரு. அப்பா கேரக்டரில் யார் ப்ளே பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். சூர்யா 47 டேரக்டர் ஜித்து மாதவன் கிட்ட இப்போ ஒரு கேள்வி கேட்டாங்க. அதாவது சூர்யா 47 பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹைப் இருக்கே, இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, ரொம்ப ப்ரெஷராக இருக்குன்னு கேட்டாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டேரக்டர் இல்லை ப்ரெஷரெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம இப்போ எடுக்க வேண்டியதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக எடுத்தாலே போதும். ஸோ சூர்யா சார் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிங்கம் படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காப் ரோலில் பார்த்தீங்கன்னா இதை ப்ளே பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக கொண்டு வருவோம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் படத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபஸ்ட் லுக் கூட விடலை. ஸோ கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லுக்கும் விட போகிறவங்க பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அண்ட் சூர்யா 47 படத்தோட 80%க்கும் அதிகமான ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஓவர் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷூட் முடிச்சிருவாங்க. ஸோ ஃபுல் ஷூட் முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா சூர்யா 48க்கு பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா பார்த்தீங்கன்னா மூவ் ஆன் ஆயிடுவார். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சூர்யா 48 பார்த்தீங்கன்னா யார் எடுக்க போகிறான்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வித்தின் 1 to 1.5 மந்த்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்துடும். நம்ம தனுஷ் அப்புறம் சிறுத்தை சிவா காம்போவில் பார்த்தீங்கன்னா வரப்போகிற மூவிக்கு பார்த்தீங்கன்னா சாய் அபியங்கர் தான் பார்த்தீங்கன்னா மியூசிக் பண்ண போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்து இருக்கு. ஸோ ஆல்ரெடி தனுஷோட அடுத்த ஓம் படத்துக்கும் பார்த்தீங்கன்னா அவர் தான் மியூசிக் டேரக்டர். ஸோ அதுக்கு அடுத்த படத்துக்கும் பார்த்தீங்கன்னா அவர் தான் மியூசிக் பண்ண போகிறதா சொல்கிறாங்க.